ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காலேஜில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் வந்து பார்த்திங்கன்னா ஐடி, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காலேஜஸில் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் க்ளோசிங் ஆகிருக்கு, சரியா. அதாவது லாஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னா ஃபைனலாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து, அதாவது இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரேங்க்கில் இல்லை என்ன கட் ஆஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரியா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம கொடுக்க கிடையாது. நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஓரளவுக்கு கட் ஆஃப் வந்துடும், அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடச்சிடும், இந்த காலேஜில் சீட்டு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் என்ன பண்ணுறோம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரியாலிட்டியை நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரியும் வியூஸ் வந்து அதிகமாக போகலை. ஏன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி டிவி இல்லை, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளால் என்ன பண்ணலாம் ஷோ பண்ணி காட்ட முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ரியாலிட்டியை கரெக்டாக நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம சேனல் வந்து அதிக காலமாக நம்ம சேனல் இருக்குது. இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறாது எப்பயுமே. ஆனால் வியூஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து எப்பயுமே ஏறாது. அது வந்து தெரிஞ்ச விஷயந்தான், சரியா. அதுக்காக நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண விரும்பலை. ஆனால் இருந்தாலும் நம்மளே நம்பி வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரெடி ஆகணும். அதுக்காக தான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெகுலராக, சரியா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிக்கணும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி சென்னை இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து க்ளோசிங் கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200, சரியா. அதாவது க்ளோசிங் கட் ஆஃப் நான் திரும்ப சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட் இயர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே க்ளோசிங் கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா 200. அதே மாதிரி சிஎஸ்சி, சரியா, எஸ்எஸ்ங்கிறது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ், கொஞ்சம் வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரியா. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 199.5. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜிலே வந்து ஐடிஎஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 198.5, சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ஸு, சரியா. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கோட் நம்பர் 4, அதாவது எம்ஐடி கேம்பஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 198.5 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 198.5ல் க்ளோசிங் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். எம்ஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஇசியில், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் எஸ்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் 198.5, சரியா. இது வந்து எம்ஐடியில் க்ளோசிங் கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் பாருங்கள், சரியா. எஸ்எஸ்என் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 198லேயும் சீட்டு கிடச்சிருக்கு, சரியா. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 198க்கும் சீட் கிடச்சிருக்கு. ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 197ல் க்ளோசிங் ஆகிருக்கு, சரியா. எஸ்எஸ்என்னோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1315. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்கு, சரியா. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு வந்து 2006. இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் தான் இருக்குங்கிற நல்லாவே தெரியும். 198.5, சரியா. அதுக்கப்புறம் 2000 அதாவது 6 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியில் வந்து 197.5ல் க்ளோசிங் ஆகிருக்கு. அடுத்து கோயம்புத்தூர், சரியா, அதாவது C18 சொல்லுவோம்ல, கோயம்புத்தூர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 2007 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2007. இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 196.5ல் க்ளோசிங் ஆகிருக்கு, சரியா. அதுக்கப்புறம் அதிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் எஸ்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 196.5ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஐடி வந்து பார்த்தோன்னா 196ல் க்ளோஸ் ஆகிருக்கு, சரியா. அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜ் மதுரையில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ். கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 5008, சரியா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 197ல் க்ளோஸ் ஆகிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் எஸ்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 196ல் க்ளோஸ் ஆகிருக்கு, சரியா. அடுத்து ஐடி வந்து பார்த்தோன்னா 194.5க்கு என்னன்னு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பிஹெச்டி ஐடெக், சரியா, அதாவது சிஎம்டின்னு நம்ம சொல்லுவோம். கவுன்சிலிங் கோடு வந்து
2377. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 196 க்ளோஸ் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து ஜிசிடி கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2005 சரியா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2005. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ். சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 195.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி வந்து பார்த்திங்கன்னா 194க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் குமரகுரு கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 27/12 கவுன்சிலிங் கோடு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 194.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சரியா, ஃபஸ்ட்டு கேம்பஸ் 27/18 கவுன்சிலிங் கோடு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 193க்கே கிடச்சிருக்கு, 93க்கு க்ளோஸ் ஆகிருக்கு சரியா. அதுக்கப்புறம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா 191.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது சிஐடி சென்னை வந்து பார்த்திங்கன்னா 1399 கவுன்சிலிங் கோடு. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 193.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா 192க்கு கிடச்சிருக்கு சரியா, 92க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சரியா 12/19 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 12/19. அது வந்து 193.3க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஐடி வந்து 192க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ராஜலட்சுமி சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 190.6க்கு க்ளோஸ் ஆகிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 12/11. ஐடி வந்து பார்த்திங்கன்னா 189.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு சரியா. அடுத்து ஆர்எம்கே சரியா 11/13 கவுன்சிலிங் கோடு வந்து 11/13. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எப்போ க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா 190க்கு க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயரு. அதுக்கப்புறம் ஐடிக்கு 187.7க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 27/11 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 180க்கு அதாவது 188க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லோயலா ஐகேம் வந்து பார்த்திங்கன்னா 14/50 கவுன்சிலிங் கோடு வந்து 14/50. இங்கே வந்து நமக்கு 188 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் 13/17 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 187.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சாய்ராம் சரியா, ஸ்ரீ சாய்ராம் வந்து பார்த்திங்கன்னா 14/19 கவுன்சிலிங் கோடு 186.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக் அண்ட் கோயம்புத்தூர் சரியா, செகண்ட் கேம்பஸு. இங்கே வந்து 27/22 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 27/22 186க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சரியா 13/04 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 185.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சரியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 27/19 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 27/19 183.6க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 83.6க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு 27/39 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 182.7க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆர்எம்டி வந்து பார்த்திங்கன்னா 11/12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 182க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் அதாவது ஆர்ஐடி நம்ம சொல்லுவோம்ல 14/32 கவுன்சிலிங் கோடு. இங்கே வந்து 182க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கேபிஆர் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து 181.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கவுன்சிலிங் கோடு 27/64. கற்பகம் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 181.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கவுன்சிலிங் கோடு 27/10. மீனாட்சி சுந்தரன் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை கவுன்சிலிங் கோடு 13/09 180க்கு க்ளோஸ் ஆகிருக்கு சரியா. அதனால் இதெல்லாம் டாப் காலேஜஸ் சரியா. டாப் காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா இந்த மார்க் அதாவது உங்களோட கட் ஆஃப் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கும் இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இதுக்கு ஓரியன்டாக அதாவது இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து இந்த வருஷமும் மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா நாங்கள் வந்து சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ்லாம் நான் ட்ரை பண்ண வேணாமா சார், எனக்கு வந்து 180 கட் ஆஃப் இருக்குது, அப்போ வந்து நான் வந்து சிஇஜி கேம்பஸு எம்ஐடி கேம்பஸ்லாம் ட்ரை பண்ண வேணாமா? ட்ரை பண்ண வேணாம்னு நம்ம சொல்ல கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். பை லக்கில் கூட என்ன பண்ணலாம்னு பார்த்தா மூவிங் அப்வேர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியா. அதனால் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஆளுக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.